தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த 7 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும், இது வடகிழக்கு திசையில் நகர்ந்து வரும் 24ஆம் தேதி காலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் நிலவக்கூடும் என்றும், அதன் பிறகு இது மேலும் வலுப்பெற்று வடகிழக்கு திசையில் நகரக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது. வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் அநேக இடங்களிலும், அதற்கடுத்த 3 நாட்களுக்கு ஒரு சில இடங்களிலும் இடைமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. கனமழையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வட உள் தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும், கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கும் வாய்ப்புள்ளது. மதுரையில் பெய்த கனமழையால் 215 கோடி ரூபாய் செலவில் விடியா திமுக அரசு கட்டிய நூலகத்திற்குள் மழைநீர் புகுந்தது. மதுரை நத்தம் சாலையில் 215 கோடி ரூபாய் செலவில் கடந்த ஆண்டு விடியா திமுக அரசால் அவசர கதியில் நூலகம் கட்டப்பட்டு திறக்கப்பட்டது. நூலகம் திறக்கப்பட்ட நாள் முதலே மின்தூக்கி, ஏசி ஆகியவை முறையாக இயங்காமல் பழுதடைந்து மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. எனினும் போதிய வரவேற்பு இல்லாததால் பள்ளிக் கல்வித்துறை மூலம் அருகே உள்ள மாவட்டங்களில் இருந்து பள்ளி மாணவர்கள் நூலகத்திற்கு கல்வி சுற்றுலா போல் அழைத்து வரப்பட்டனர். இந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழையால் நூலகத்தின் கீழ்த்தளத்தில் உள்ள கலைக்கூடம் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பிரிவுக்குள் மழைநீர் புகுந்தது. கட்டடத்திற்கு வெளிப்புறம் இருக்கும் மழைநீர் குழாய் உடைந்து தண்ணீர் ஒழுகியதால் புத்தகங்கள் நனைந்து வீணாகிய நிலையில் வாகனங்கள் நிறுத்தும் இடத்திலும் மழைநீர் சூழ்ந்தது. இதையடுத்து 2 பிரிவுகளும் தற்காலிகமாக மூடப்பட்ட நிலையில் 215 கோடி ரூபாயை நூலகம் என்ற பெயரில் கரியாக்கியது ஏன் என மக்கள் கேள்வி எழுப்பி உள்ளனர். மதுரை மாவட்டத்தில் உள்ள மேலக்கோட்டை ரயில்வே சுரங்கப்பாதையில் தண்ணீர் சூழ்ந்த இடத்தினை சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் நேரில் சென்று ஆய்வு செய்தார். திருமங்கலம் அருகே மேலக்கோட்டை, கீழக்கோட்டை, மைக்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக மேலக்கோட்டை ரயில்வே சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கியுள்ளது. இதனால் திருமங்கலம், காரியாபட்டி இடையே போக்குவரத்து பாதிக்கப்பட்டு வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். இதனை அறிந்து நேரில் சென்று ஆய்வு செய்த சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சுரங்கப்பாதையில் தேங்கி நிற்கும் மழைநீரை உடனடியாக அப்புறப்படுத்த வலியுறுத்தினார். காட்டு தண்ணி கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கிற தண்ணி பூராமே உள்ளே தான் வருது. நிரந்தரமான ஒரு தீர்வு இது வரைக்கும் வரல. பள்ளிக்கூடத்து வேணும் உள்ளே நின்றுருக்கு, கவர்மெண்ட் பஸ்ஸு உள்ளே நின்றுருக்கு, ரேஷன் அரிசி ஏற்றிட்டு வந்த பஸ்ஸு உள்ளே நின்றுருக்கு, லாரின் உள்ளே நின்றுருக்கு. ரெண்டாவது பொதுமக்கள் தெரியாதனமாக வெளியூர்லேருந்து வர்றவங்க அந்த மேடு பள்ளம் தெரியாமல் உள்ளே விழுந்து குழந்தை ஊட்டியெல்லாம் காயமாகி அவங்கள ரொம்ப மேலக்கோட்டை கிராமத்தில் இந்த ரயில்வே பாலம் போட்டிருக்காங்க. போட்டுறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் மழை பெஞ்சாலே இந்த பாலத்தில் அண்டர் கிரவுண்டில் தண்ணி வந்துடுது. இது ரயில்வே நிர்வாகம் என்னன்னு பார்த்து இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும். ஒரு நாள் மழைக்கே பாலம் நிறைஞ்சிருது. ரேஷன் கடைக்கு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தண்ணி வந்தால் மேம்பாலத்தை மேலே ஏறி தண்டவாளத்தை தாண்டி நாங்கள் வெளியில் வர்றது மாதிரி இருக்குது. அதனால் இதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி ஏற்பாடு பண்ணுங்கள். பாளையங்கோட்டையில் ரவுடியை வெட்டி கொலை செய்த குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என அவரது உறவினர்கள் சாலையில் மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை அடுத்த KTC நகர் ஹோட்டல் வைரமாளிகை முன்பு பட்டப்பகலில் பிரபல ரவுடி தீபக் ராஜா வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் கொலையாளிகளை உடனடியாக கைது செய்தால்தான் உடலை பெற்றுக் கொள்வோம் என தீபக் ராஜாவின் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் திருச்செந்தூர் செல்லும் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் கொலையில் குற்றவாளிகளை பிடிக்க விடியா அரசின் காவல்துறையினர் திணறி வரும் நிலையில் பிரபல ரவுடி தீபக் ராஜா கொலை செய்யப்பட்டது நெல்லை மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடக மாநிலம் பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு தொடர்பாக கோவை சாய்பாபா காலனியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் பயிற்சி பெற்று வரும் 2 மருத்துவர்களிடம் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். கர்நாடக மாநில என்ஐஏ அதிகாரிகளின் வேண்டுகோளின் பேரில் சென்னையில் இருந்து சென்ற என்ஐஏ அதிகாரிகள் கோவை போலீசார் துணையுடன் இந்த விசாரணையில் ஈடுபட்டனர். கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த ஜாஃபர் இக்பால், நயீன் சாதிக் ஆகிய 2 பயிற்சி மருத்துவர்களின் இல்லங்களுக்கும் சென்று அதிகாரிகள் சோதனை நடத்தினர். தென்காசி மாவட்டம் புளியங்குடி அருகே அரசு மதுபான கடையில் வாங்கிய பாட்டிலில் பூச்சிகள் இருந்ததால் மதுப்பிரியர்கள் அதிர்ச்சி அடைந்தனர்.
புளியங்குடி அடுத்த நவாச்சாலையில் உள்ள ஒரு மதுபான கடையில் வாங்கிய பாட்டிலுக்குள் எறும்பு உட்பட பூச்சிகள் ஏராளமாக இருந்ததைக் கண்டு மதுப்பிரியர்கள் ஆவேசமடைந்துள்ளனர். கலப்பட மது விற்கப்படுகிறதா என விற்பனையாளரிடம் மதுப்பிரியர்கள் கேள்வி எழுப்பினர். விடியா திமுக ஆட்சியில் மதுபாட்டில் ஒன்றுக்கு 10 ரூபாய் கூடுதலாக கட்டாய கட்டணம் வசூலிப்பதாகவும் 24 மணி நேரமும் கள்ள மார்க்கெட்டில் மது விற்பனை செய்யப்படுவதாகவும் புகார் அளிக்கும் மதுப்பிரியர்கள் கலப்பட மது விற்பனை செய்யப்படுவதாகவும் கவலை தெரிவிக்கின்றனர். எப்படி வந்துச்சு எப்படி வந்துச்சு சீல் பண்ண பாட்டிலுக்குள்ள எப்படி வந்துச்சு இல்லை இது யார் வாங்கி குடிச்சிருந்தாங்கன்னா நினைச்சியா இல்லை இது உண்மையில தானே எல்லாருமே இப்போ ஒரு போதையிலே இருக்காப்புல போதையில உள்ள இருந்துச்சுன்னா இப்போ நைட் அடிக்கும் அப்படியே ஊற்றி குடிச்சிட்டோம்னு என்ன வருது கிருஷ்ணகிரி கேஆர்பி அணையில் மீன்கள் செத்து மிதப்பதற்கு தென்பெண்ணை ஆற்றில் இருந்து வந்த ரசாயனம் கலந்த நீர்தான் காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் தென்பெண்ணை ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்தது. இதையடுத்து தென்பெண்ணை ஆற்றில் இருந்து திறக்கப்பட்ட நீர் கேஆர்பி அணைக்கு வந்தடைந்த நிலையில் ரசாயனம் கலந்த நீர் வந்ததாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் கேஆர்பி அணையில் இருந்து சுமார் 3 டன் அளவிலான மீன்கள் செத்து மிதப்பதாக வேதனை தெரிவித்த விவசாயிகள் துர்நாற்றம் வீசுவதுடன் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக அச்சம் தெரிவித்துள்ளனர். தண்ணியை கழுவர்பள்ளி டேம் எடுத்து விட்டதுனால தான் இந்த இவ்வளோ மீன் செத்து இருக்குது. அதில் வேறு பூரா சாக்கடை தண்ணின்றதில் அது கெமிக்கல் தண்ணி பூரா ரசாயன தண்ணி தான் அதிகமாக வருது. கழுவர்பள்ளி டேம்லேருந்து வரும்போது எல்லா ஃபேக்ட்ரியிலுமே தண்ணி எடுத்து விட்றாங்களாட்டுக்குது. பூரா வர வழிக்கு இங்கே பூரா ரசாயன தண்ணி தான் அதிகமாக வருது. அதனால் எந்த அதிகாரியும் வந்து பார்த்ததும் இல்லை, அரசாங்கமும் எதுவும் கண்டுக்கிறதுல. இன்னும் மீன் செத்தது அல்லவும் இல்லை. 20 டன் மீனுக்கு மேலே இருக்குது, அது அல்லவும் இல்லை. இன்னும் அப்படியே எந்த அதிகாரியும் வந்து பார்த்ததில்லை. தண்ணி சுத்தமாக கெட்டு போச்சு. அது வந்து செக்கப்பும் பண்ணலை. எதுவுமே வந்து நேரடியாக வந்து பார்க்கவே இல்லை. இன்னும் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை இந்தியன் வங்கியை கொள்ளையடிக்க முயன்ற மர்ம நபர் பூட்டை உடைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மானாமதுரை அண்ணா சிலை பகுதி இந்தியன் வங்கியில் மாடிப்படி வழியாக சென்று ஜன்னலை வளைத்து உள்ளே சென்று கொள்ளையடிக்க மர்ம நபர்கள் முயன்றனர். இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரித்து வந்த நிலையில் தற்போது இது குறித்த சிசிடிவி காட்சி வெளியாகி உள்ளது. அதில் லுங்கி கட்டிய நபர் ஒருவர் வெடிமருந்துக்கு பயன்படுத்தும் பொருட்களை பூட்டிற்குள் உள்ளே வைத்து தீயை பற்ற வைக்கும் காட்சி வெளியாகி உள்ளது. இந்த சிசிடிவி காட்சியை கொண்டு போலீசார் திருடனை தேடி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் கருணாநிதிக்கு பிறந்தநாள் பேனர் வைப்பதில் விடியா திமுகவின் அமைச்சர்கள் மஸ்தான் ஆதரவாளர்களுக்கும் பொன்முடி ஆதரவாளர்களுக்கும் கோஷ்டி பூசல் ஏற்பட்டது. திண்டிவனம் நகரப்பகுதியில் வைக்கப்பட்ட பேனரில் பொன்முடியின் படத்தை பெரியதாக போட்டு மஸ்தான் படத்தை சிறியதாக போட்டதால் ஆத்திரமடைந்த அமைச்சர் மஸ்தானின் ஆதரவாளர்கள் காவல்துறை மூலம் பேனரை அகற்ற சொல்லி மிரட்டியதாகவும், ஆனால் பேனரை அகற்றாததால் மஸ்தான் ஆதரவாளர்கள் கோபத்தின் உச்சத்தில் இருப்பதாக விஷயமறிந்தவர்கள் தெரிவிக்கின்றனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் 47வது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி நடக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இம்மாதம் 22ஆம் தேதி தொடங்கி 26ஆம் தேதி வரை கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி அண்ணா பூங்காவில் நடத்தப்படும் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் அண்ணா பூங்காவில் மழைநீரும் கழிவு நீரும் கலந்து தேங்கி இருப்பதால் துர்நாற்றம் வீசுகிறது. மேலும் ஏற்காடு ரோஜா என்று அழைக்கப்படும் டேலியா மலர்கள் அழுகிய நிலையில் காட்சி தருகின்றன. மாவட்ட நிர்வாகம் தேங்கி நிற்கும் கழிவு நீரை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் அருகே நிலத்தகராறு தொடர்பான வழக்கில் தன்னை போலீசார் கைது செய்து விடுவார்கள் என்ற அச்சத்தில் காவல் நிலையத்தை விட்டு தப்பியோடிய பெண்ணை விரட்டி பிடித்தனர். ராசிபுரம் அடுத்த வெள்ளக்கல்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் ராமசாமி. இவருக்கு சொந்தமான நிலத்தை மாணிக்கம் என்பவரிடம் 50,000 ரூபாய்க்கு அடமானம் வைத்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அந்த பணத்தை திருப்பி தராமல் ராமசாமி இழுத்தடித்து வந்ததாக தெரிகிறது. இதையடுத்து மாணிக்கம் ராமசாமி மீது வழக்கு தொடர்ந்துள்ளார். மாணிக்கம் தரப்பில் வழக்கறிஞர் பாலாஜி வாதாடினார். இந்த வழக்கு வெற்றி பெற்றதால் வழக்கறிஞர் பாலாஜி மீது ஆத்திரம் கொண்ட ராமசாமியின் மகள்கள் கவிதா, சௌமியா ஆகிய இருவரும் பாலாஜியை தாக்கியுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் கவிதாவை காவல் நிலையத்துக்கு அழைத்து வந்து விசாரித்துக் கொண்டிருந்த போது போலீசார் தன்னை கைது செய்து விடுவார்களோ என்ற அச்சத்தில் கவிதா காவல் நிலையத்திலிருந்து வீட்டுக்கு ஓடிச் சென்றுள்ளார். இதையடுத்து காவல்துறையினர் கவிதாவை விரட்டி பிடித்து வலுக்கட்டாயமாக காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.
சென்னை அரசினர் தோட்ட மெட்ரோ ரயில் நிலைய சுரங்கப்பாதையில் மதுபான பாட்டில்கள் குவிந்து கிடக்கும் அவலம் அரங்கேறியுள்ளது. சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை அருகே அரசினர் தோட்ட மெட்ரோ ரயில் நிலையம் செயல்பட்டு வருகிறது. இந்த ரயில் நிலையத்தின் சுரங்கப்பாதையில் தினமும் ஆயிரக்கணக்கானோர் சென்று வருகின்றனர். இந்த சுரங்கப்பாதையில் மது பாட்டில்களும் பிளாஸ்டிக் குப்பைகளும் குவிந்து கிடப்பதால் அந்த வழியாக செல்லும் பயணிகள் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். சுரங்கப்பாதையை மதுபான பாராக பயன்படுத்துவதோடு கழிப்பிடமாக பயன்படுத்தி வருவதாகவும் அவ்வழியே செல்லக்கூடிய மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மெட்ரோ ரயில் நிலைய பராமரிப்பு பணிகளில் விடிய அரசு அக்கறை செலுத்துவதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் காங்கயம் அரசு போக்குவரத்து பணிமனையில் உள்ள பணியாளர்கள் ஓய்வு அறையில் மழைநீர் புகுந்தது. காங்கயம் போக்குவரத்து பணிமனையில் 90க்கும் மேற்பட்ட நகர மற்றும் புறநகர் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பழைய கோட்டை சாலையில் உள்ள காங்கயம் போக்குவரத்து பணிமனை வளாகத்தில் இருக்கும் ஓய்வு அறை விரிசல் விட்டு காணப்படுவதாக ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது குறித்து புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் நள்ளிரவில் பெய்த கனமழை காரணமாக ஓய்வு அறைக்குள் மழைநீர் புகுந்துள்ளது. தொழிலாளர்களுக்கு முறையான ஓய்வு அறை அமைத்து தர விடியா திமுக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். பிரபல பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் 2 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க நீதிபதி செங்கமல செல்வன் உத்தரவிட்டார். கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த சவுக்கு சங்கரை 7 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க மதுரை போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் தேனி போலீசார் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனு மீதான விசாரணை இன்று நடைபெற்றது. அப்போது சவுக்கு சங்கரை 2 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க நீதிபதி செங்கமல செல்வன் உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் பழனிச்செட்டிப்பட்டி காவல் நிலையம் அழைத்து செல்லப்பட்ட சவுக்கு சங்கரிடம் ADSP விவேகானந்தன் தலைமையிலான தேனி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.